ஹலோ மை டியர் வாரியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி போச்சுன்னு ஒரு அப்டேட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு ஹவு டு ஸ்டார்ட் ஸ்டடி பயாலஜி, நம்ம எப்படி வந்து பயாலஜியை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்டுக்கு எதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ்க்கும் சரி கெமிஸ்ட்ரிக்கும் சரி நான் வந்து வீடியோ போடுவேன். அண்ட் என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் நல்லா எஸ்தட்டிக்காலாம் இருக்காது, ஜஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படியே ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே 2 பேர் வந்து தெரியுறாங்களான்னு தெரியல, 2 பேர் ரூமில் வந்து ஃப்ரீயாக வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன். என் ரூமுக்கு நானே வரது கிடையாது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பயாலஜி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா எனக்கு ஜெனரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ, அதாவது 12th முடித்தப்போ எனக்கு சீரியஸாக என்ன புக் வாங்கணும், என்ன பண்ணணும், எந்த ஐடியாவுமே இல்லை. அப்போ என்கிட்ட ஃபோனுமே இல்லை. ஃபோன் இல்லைன்னா ஃபோன்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் தெரியாது. சீரியஸாக சொல்ல போகணுன்னா நான் 12th முடித்தப்போ 2019 எனக்கு யூடியூப் பற்றி சீரியஸாக தெரியாது. லேட்டர் மட்டும்தான் எனக்குன்னு எப்போ தனியாக ஃபோன் வந்துச்சோ அப்போ தான் வந்து நான் யூடியூப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யூடியூப் பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ என்ன படிக்கணும், எந்த புக்கு வாங்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து இதை அதாவது அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலியமாக போகணும். அப்போ இந்த எம்டிஜி புக் வந்து நான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இந்த 3 புக் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது. அண்டு நான் நினச்சேன், ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்க வந்து கோமாளித்தனமாக இருக்கலாம், இது படித்தாலே போதும், லைக் இதில் இருக்கிற கொஷின்ஸ் படித்தாலே போதும் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் தாட் பண்ணி இது எல்லாத்தையும் உட்காந்து போர்டு எக்ஸாமுக்கு எப்படி படிப்போமோ அதே மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். பட் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே தான் ஐ ரியலைஸ்ட் நீட் இஸ் நாட் ஜஸ்ட் ரீடிங் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஆன்லைன் கோச்சிங் போகலாம், இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் போகலாம், இல்லைனா நீங்களாக வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். அப்படின்னா யூடியூப் சேனல் நான் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெக்சர் பார்த்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எடுங்க. எல்லோரும் நோட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நோட்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நீங்கள் ஆனால் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். பட் அந்த நோட்ஸை எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்களோ தி பெஸ்ட் வந்து என்ன கேட்டால் நீங்களே ஓனாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அதில் என்ன கஷ்டம் இருக்குன்றதை எனக்கு தெரியல. ஜஸ்ட் லெக்சரை பார்க்குறீங்க, லெக்சர் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வைக்கிறது கிடையாது. 147 ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும். அது என்ன 147 ரூல் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா வேணும்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ அதை பற்றி போடுறேன். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணால் நமக்கு லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். தென் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு, ரிவைஸும் பண்ணியாச்சு. இப்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 147 ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டைம்லே என்சிஆர்டி எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்சிஆர்டி இஸ் தி பைபிள், குரான் அண்ட் பகவத்கீதா, என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ என்சிஆர்டி எடுத்துகிட்டு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கான்செப்டை போயிட்டு என்சிஆர்டியில் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? லைன் பை லைனாக படிச்சுட்டு செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், அண்டர்லைனோ ஹைலைட்டோ பண்ணுங்கள். எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே அண்டர்லைன் ஹைலைட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் புக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், அண்டர்லைன் அண்ட் ஹைலைட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். லேட்டர் லெக்சர் பார்த்துட்டேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸும் எடுத்துட்டேன், என்சிஆர்டியும் ரீட் பண்ணிட்டேன், இது மட்டும் போதுமா அப்படின்னு கிடையவே கிடையாது. இது 3மே ஜஸ்ட் என்னது, ஒரு பிகினிங் தான். இப்போ தான் ஆக்சுவல் பாயிண்ட்டே வந்து வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்களே, ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை நீங்களே என்ன பண்ணுங்கள், செல்ஃபாக கொஷின் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஷின் கேட்க முடியுமோ உங்களை நீங்களே கேளுங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அண்ட் யூஆர் இன் த ரைட் ட்ராக். உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து அந்த டாபிக் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் தெரியல, அப்படி ஏதோ ஒரு கொஷின் 2 கொஷின் விட்டாலுமே அந்த டாப்பிக்கை நீங்கள் அகைன் திருப்பி என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணுறீங்களோ உங்களுடைய மார்க்கு அந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின் க்ரியேட் பண்ண தெரியலனா ஆன்லைன் வெப்சைட் நிறையா இருக்குது, இதுக்காக காசு கொடுத்து புக் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் இன்கேஸ் யாருக்கும் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் த புக். பட் என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட் இருக்குது. நானே நிறைய வெப்சைட் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் நான் எப்படி கொஷின்ஸை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாச்சும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெக்சர் பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ரிவைஸ் பண்ணணும்,
என்சிஆர்டி போகணும், அகெயின் ரிவைஸ் பண்ணணும், தென் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். என்சிஆர்டியில் அந்த இன்ட்ரொடக்ஷன், சயின்டிஸ்ட்டை பற்றி இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுப்பாங்கள்ல, அதை கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை கூட படிக்கணும். ஓகேவா? ஏன்னா 360 மார்க் வேணும் தானே. 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுத்துடலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், இந்த 2 சாப்டரை நல்லா படிச்சுட்டு தென் நீங்கள் வேறு எந்த சாப்டர் போனாலும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் டைம் வில் டிசைட் எவ்ரி திங். ஓகே, அவ்வளோதான் கைஸ். டாடா, பை பை.